அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது, கிட்டத்தட்ட உரையாட இருக்கின்ற தலைப்பு என்பது திரு நல்லக்கண் அவர்களினுடைய மறைவு. தமிழகத்திற்கே, ஏன் இந்தியாவிற்கே ஒரு பேரிழப்பு அப்படின்னே சொல்லலாம். இதை மையமாக வைத்து தான் நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். நல்லக்கண்ணு விற்று சென்றிருக்கக்கூடிய செய்தி என்ன, இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். காங்கிரஸிலிருந்து திரு கோபண்ணா அவர்கள். வணக்கம் திரு கோபண்ணா. திமுகவிலிருந்து பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள். வணக்கம் திரு ரவீந்திரன். பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள். வணக்கம் ஐயநாதன். சிபிஐயிலிருந்து திரு மகேந்திரன் அவர்கள். வணக்கம் திரு மகேந்திரன். ஒரு நினைவலைகள் அப்படின்னே சொல்லலாம். ஒரு பெரிய மனிதர், ஒரு நீண்ட நெடிய பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். அவருடைய நினைவுகள், அது மட்டுமல்லாமல் அடுத்த தலைமுறைக்கு அவர் என்ன செய்தியை விட்டு சென்றிருக்கிறார்ன்றது தான் மையம். உங்களிடமிருந்தே தொடங்குறேன். எப்படி நல்லக்கண் அவர்கள் விட்டு இருக்கக்கூடிய செய்தின்னு நீங்கள் எதை பார்ப்பீங்க? அவருடைய வாழ்க்கை என்பது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. ஒரு சாதாரண ஒரு அரசியல்வாதியினுடைய வாழ்க்கை என்பது கிட்டத்தட்ட ஒரு நேர்கோட்டில் போகும். ஆனால் இவருடைய வாழ்க்கை பலருக்கு அது தெரியாது. இன்னும் சொல்ல போனீங்கன்னாக்க 1948 முந்தி கம்யூனிஸ்டுகளுடைய வாழ்க்கை என்பதும் அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை பற்றிய போதிய பதிவுகள் செய்யப்படவில்லை. அதுக்கு ஒரு காரணம் ஒரு கட்சியில் அப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க, தலைமறைவு வாழ்க்கையை பற்றி யாரும் எழுதக்கூடாதுன்னு. ஏன்னா மீண்டும் ஒரு தலைமுறைவு வாழ்க்கை வந்தால் அது நாமே நம்முடைய தகவல்களை எல்லாம் அரசுக்கு கொடுத்ததா மாறுங்கிறதுனால அதை செய்யாதீங்கன்னு இருக்காங்க. அதனால இவர்களுடைய வாழ்க்கையை பற்றிய அடிப்படையான விஷயங்கள் எதுவுமே தெரியாமல் போயிடுச்சு. கிட்டத்தட்ட இவருடைய முதல் கட்டம் அப்படிங்கிறது ஒரு குடும்பம். சாதாரண மக்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவரை பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப கிராமப்புறத்து விவசாயி, அப்போ தான் வயல்லேருந்து உழுதுட்டு வந்தவர் மாதிரி ஒரு தோற்றம் தெரியும். ஆனால் உண்மையிலேயே அவருடைய குடும்பம் ஒரு பெரிய பின்னணியை கொண்ட குடும்பம். அவங்க அப்பா பிரிட்டிஷ் காலத்திலே ஜூரியா இருந்தவர். அதை பற்றிய ஒரு விவரத்தை இவர் என்கிட்ட சொல்லலை, இவருடைய அண்ணன் மகன் சொல்லி இப்போ நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன், எழுதி வருது, கைதி எண் 9652ன்னு. அந்த புத்தகத்துக்கான ஒரு தரவுகள்லேருந்து எனக்கு கிடைச்சிது. அவர் ஜூரியா இருந்து ஒரு மாட்டு வண்டியில் போக, போலீஸ்காரர்கள் முந்தி 2 போலீஸ்காரர்கள் சைக்கிளில் போகிறது மாதிரியான ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு இருந்திருக்கு. அதற்கு பிறகு இவங்க அண்ணன் அவர் கஸ்டம்ஸ் சப் கலெக்டர். அப்பவே அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க அப்பவே படித்தவங்க. அதிலேருந்து இவர் காங்கிரஸ் இயக்கத்தினுடைய ஒரு அட்ராக்ஷன். காந்தி வந்தபோது அந்த காந்தியை ஒரு 9-10 வயசு பையனாக தூத்துக்குடி பக்கத்தில் மீட் பண்ணியிருக்காரு இவரே நடந்து போய். அப்புறம் யுத்த எதிர்ப்புக்கான போராட்டங்களில் பங்கு பெற்றிருக்கிறாரு. இதெல்லாம் பங்கு பெற்று வருகிற போது தான் அடக்குமுறையில் ரொம்ப கூடுதலான ஒரு துயரத்தை சந்தித்தவர் இவர் தான். இன்னும் நான் இங்கே சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க, நெல்சன் மண்டேலாவுக்கு 27 ஆண்டுகள் சிறைவாசம். இவருக்கு 1.5 ஆண்டு காலம் தலைமறைவு வாழ்க்கை. கம்யூனிஸ்டுகளில் அதையும் ஒரு சிறை தண்டனை மாதிரி தான் நாங்கள் அதை கருதுவோம். அதே போல் 1.5 ஆண்டு காலம் இவரை வச்சு விசாரணை கைதியாக வச்சு துன்புறுத்துகிறாங்க. எந்த கம்யூனிஸ்டுகள் எந்தெந்த இடத்துல எங்கெங்கே இருக்காங்க அவங்களெல்லாம் நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இவர் ஒரு மையமாக இருந்த இடத்துல அது இருக்கிறதுனால இவர் மூலமாக எல்லாத்தையும் பிடிக்கிறதுக்காக சித்திரவதை செய்கிறாங்க. 1.5 வருஷத்தில் ஒரு வார்த்தை கூட அவருடைய வாயிலேருந்து வெளியில் இல்லைங்கிற அதான் போலீஸ் ரெக்கார்டு. அப்புறம் அதுக்கு பிற்பாடு அவருக்கு தண்டனை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 18 வருஷம். நீங்கள் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. 12 வருடங்கள் ஆயுள் தண்டனை, 8 ஆண்டுகள் வெடிகுண்டு செய்தார், விநியோகித்தார் என்ற குற்றச்சாட்டுகளுக்காக 8 வருஷம், 18 வருஷம். 18 + 3 21 வருஷம் அந்த காலத்தில் கணக்குக்கு வருது. ஆனால் அந்த நெருக்கடி, அப்போ வயசு 23 வயது இளைஞன் இதை எப்படி எதிர்கொண்டிருப்பான்னு பாருங்க. அதற்கு பிறகு ஜெயிலில் நடந்தது போனது வந்தது இது எல்லாம் சேர்ந்து அவரை மானுடத்தின் மிகச்சிறந்த பக்குவப்பட்ட மனிதராக மாற்றியிருக்கிறது. இதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. ஏன்னா இன்றைய அரசியல்ல எந்த சிரமமும் இல்லாமல் எதையும் செஞ்சுட்டு போகலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு சமூக மாற்றத்துக்கு நின்ற தலைவர்கள், ஒரு கண்ணுக்கு தெரியறது மாதிரி ஒரு நெல்சன் மண்டேலா 27 வருஷம் அவர் ஜெயிலில் இருந்து அவர் உருவாக்கின கருதுகோள்கள்
உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய கருதுகோளாக. அதுக்கு என்ன காரணம்னா அதுதான் காரணம். அப்படிப்பட்ட ஒரு பக்குவ நிலை. நல்லக்கண் அவர்களை பற்றி புரிந்து கொள்கிற போது அவர் தனக்கு உள்ளுக்குள் நடத்திய இந்த போராட்டங்கள், அந்த போராட்டத்தினுடைய வலிமை தான் அவருடைய தன்னல மறுப்பு. அநேகமாக நான் நினைக்கிறேன் இன்றைய காலத்தில் தமிழ்நாட்டில் அவர் மாதிரி ஒரு தன்னல மறுப்பு உள்ளவங்க யாரையும் பார்க்க முடியாது. உதாரணத்துக்கு ஒன்று, அவங்க மாமனார் 84 வயதில் கொல்லப்படுறாரு. அவர் கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளர். எப்போ கொல்லப்படுறாருன்னு கேட்டிங்கனாக்க 1995 இந்த ஜாதி கலவரம் உருவாகி இருக்கு. அவர் அந்த கிராமத்தில் மருதன் வாழ்வுன்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தில் தலித் மக்களுக்கு டீ கொடுக்க மாட்டேங்கிறாங்க, தனி கிளாஸ் வச்சுருக்காங்கங்கிறதுக்காகவே டீ கடைய ஆரம்பித்தவர். ஆனால் என்ன ஆச்சுனாக்கா, ஒரு ஜாதியில் 10 பேர் சாப்பிட்றாங்கன்னா இன்னொரு ஜாதியில் 10 பேர் கொல்லணுங்கிற மாதிரியான ஒரு போட்டி. அந்த போட்டியில் இவரை வீட்டில் வந்து அவங்க மனைவி முன்னுக்கே கழுத்தை அறுத்து கொள்கிறாங்க. 82 வயது அவருக்கு. சமூகமே அப்படியே கொதித்தெழுந்து ஒரு மதக்கலவரம் வர்ற ஒரு சூழல். கலைஞர்லாம் இப்போ என்ன பெரிய பதட்டத்துக்கு ஆளா, தென் மாவட்டமே ஏதோ ஒன்று ஆக போகுது அப்படின்னு. அந்த நேரத்தில் இவர் என்ன பண்ணாருனாக்க, அமைதி பேரணியை அந்த ஊரில் போய் நடத்தி அந்த ஊரில் இருக்கக்கூடிய 2 ஜாதிகள் மோதல் இருந்த ஜாதியையும் அவரால் இணைக்க முடிஞ்சுது. எப்படி ஏன் இணைக்க முடிஞ்சதுன்னா, கடந்த காலத்தில் அந்த மக்களுக்காக அவர் வாழ்ந்ததுனாலையும் அவர் பட்ட கஷ்டங்களுக்காக போய் சொன்ன உடனே அந்த மக்கள் கேட்டாங்க, அந்த சொல்லுக்கு மதிப்பு கொடுத்தாங்க. அப்படி அவர் வாழ்க்கையில் நிறைய பார்க்கலாம். அதே போல் மணல் போராட்டம் அவர் இல்லை என்றால் தாமிரபரணி கிடையாது. நீதிபதி பானுமதியும் அதே போல நீதிபதி ரொம்ப அந்த தீர்ப்பிலே அவங்க எழுதியிருக்கிறாங்க. இப்படி அவரை பற்றி பல விஷயங்கள் சொல்ல முடியும். நீங்களே காலையில் கூட ரொம்ப கண் கலங்கிட்டீங்க. உங்களை போன்றவர்கள் எல்லாம் உருவாக்கியதுல அவருடைய அந்த பொது வாழ்க்கை ரொம்ப மிக முக்கியமான பங்கு இருக்கு. உங்களிடம் ஏதாவது வலியுறுத்தி இருப்பாரா? உங்களை வழிகாட்டுதல்ல ரொம்ப முக்கியமான இதெல்லாம் நீங்க விட்டுறக்கூடாது அது மாதிரியான விஷயம்? அவர் அதை அவருக்கு ஒரு ஃபோர்ஸ் பண்ணக்கூடிய இயல்பே கிடையாது. ஓகே. அவர்கிட்ட இருக்கக்கூடிய மிகச்சிறந்தது என்பதுன்னா, எதையுமே ஒரு அழுத்தத்தை அவர் கொடுக்க மாட்டார். ஆனால் என்ன ஆகும்னாக்க நம்மளை எல்லாரையும் செய்ய வச்சிருவார். ஓகே. அந்த மிகச்சிறந்த ஒரு பண்பு அவர்கிட்ட உண்டு. அவ்வளவு அமைதியானவர். ஒரு போராட்டத்தில் நான் இப்போ ஒரு 22 வயசு இருக்கும் எனக்கு. ஒரு மோதல் வந்துருச்சு. வந்தோடனே என்ன சும்மா நிற்கிறீங்க, நீங்கள் ஒரு கம்பு எடுங்கன்னாரு. அவரு ஒரு கம்பு எடுத்தார் திருப்பத்தூரில். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு அந்த சின்ன வயசில் கிராமத்தில் வளர்ந்தவன் எனக்கு கம்பு சண்டையெல்லாம் கொஞ்சம் தெரியும். ரொம்ப தெரியலனாலும் தெரியும். என்ன ஏன் நிற்கிறீங்க, அந்த கம்பை எடுங்க அப்படின்னாரு. அப்போ தான் அவருடைய உண்மையான அந்த பழைய போராட்ட தன்மைகளை எல்லாம் பார்த்தேன். உண்மையிலே அவரை பற்றி யோசிக்கும் போது உண்மையிலே தனிப்பட்ட முறையில் இந்த நெருக்கமான சில விஷயங்கள் பழகினவங்க மறைந்த போது அந்த நெருக்கங்கள்லாம் நினைவுக்கு வரும்போது நம்மளை அறியாமையே நம்ம கண்கலங்கி போவோம். அப்படிப்பட்ட நிகழ்வுகள் தான். பொதுவாக ஈஸ் அ மாடல். ஒரே வரியில் நான் சொல்லணும்னா, 21ஆவது நூற்றாண்டுக்கு ஒரு அரசியல் வேணும். அந்த அரசியல் மக்கள் அரசியல். கட்சிகளின் அரசியல் பல்வேறு நெருக்கடிக்கு ஆளாயிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் மகாத்மா காந்தி ஒரு காலத்தில் இருந்தது போல, தந்தை பெரியார் ஒரு காலத்தில் இருந்ததை போல, அம்பேத்கர் ஒரு காலத்தில் இருந்ததை போல, அதிகாரம் இல்லாமல் மக்கள் அதிகாரத்தையும் சமூக சக்திகளையும் ஒருங்கிணைக்கக்கூடிய இன்னொரு அரசியல் ஒன்று தேவைப்படுது. அந்த அரசியலால தான் அரசியல் கட்சிகள் கட்டுப்படுத்தப்படணும். அரசியல் கட்சிகள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துது இப்ப. அதனால அந்த மக்கள் சக்தியால் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தியரியை பற்றி நீங்க யோசிச்சீங்கன்னா, இன்னைக்கு லத்தீன் அமெரிக்க நாடுகள், உலகத்துல பல நாடுகள்ல அந்த மாற்றம் வருது. அப்படி ஒரு தியரியை நீங்கள் யோசித்தால் அந்த யோசனைக்கு ஒரு அடிப்படையான ஒரு தத்துவமாக வாழ்ந்தவர் தான் தோழர் நல்லக்கண்ணு. ஐயநாதன் நிறைய போராட்ட களங்கள்ல அவரோடு இணைந்து பணியாற்றிய அனுபவம்லாம் இருக்கும். ஒரு மகத்தான ஒரு மனிதர் இறந்த பிறகு அவருடைய வாழ்க்கையே சிலருக்கு தான் செய்தியாக சொல்ற மாதிரி இருக்கும். நீங்க எந்த செய்தியை அவர் இங்க இந்த மண்ணுக்கு விட்டு சென்றிருக்கிறார்னு நினைக்கிறீங்க? இன்னும் சொல்லிட்டாரு, கலங்கரை விளக்கம். அவர்கிட்ட போனோம் அப்படின்னோம்னா அமைதியாக முதல்ல 1992 அப்போ நான் திருச்சென்னை மாவட்ட இளைஞர் ஜனதாதளத்தினுடைய தலைவராக இருக்கேன். அப்போ நாங்கள் ஏஐஒஎஃப் இப்போ இருக்கக்கூடிய நம்முடைய தோழர் வீரபாண்டியன் அப்போ ஏஐஒஎஃப்னுடைய மாநில செயலராக இருந்தார். அண்ணன்லாம் அவெல்லாம் மதிக்கப்படக்கூடிய, இன்றைக்கும் அப்படி தான் ஒரு வழிகாட்டி மாதிரி தான் இவங்கெல்லாம். அதே மாதிரி அங்கே டைஃபி நாங்கள்லாம் இணைந்து ஒரு பெரிய ஒரு ரயில் மறியல் போராட்டம் நடத்தினோம். அந்த போராட்டம் மிகப்பெரிய அளவில் நடந்து
அது பேப்பர்லலாம் பெரியதாக ஜனதாதளத்தை வந்து தலைப்பு செய்தி கொண்டு வந்துச்சுன்னு அப்போ எங்களுடைய தலைவராக இருந்த சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள் எங்களுக்கெல்லாம் விருந்து கொடுத்தாருன்னா பார்த்துக்கோங்க. அப்படியாப்பட்ட அளவுக்கு நடந்த போராட்டம். அந்த காலகட்டத்தில் தான் ஐயா என்னை கூப்பிட்டு போயிட்டு ஒரு வீரபாண்டியன் கூப்பிட்டு போயிட்டு ஐயாட்ட என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இவர் தான் இளைஞர் ஜனதாதளத்தினுடைய தலைவர். அப்படியா, நல்லா செய்யுங்க, அவ்வளோதான். ரொம்ப மென்மை அது சொன்னார் அவர். நீங்கள் கூட சொன்னீங்க துறவி மாதிரி, என்ன துறவி தான், எதையுமே வந்துட்டு அவர்கிட்ட இருக்காது. ரொம்ப சாதாரணமாக யாரையும் துன்புறுத்தக்கூடியதில்லை. ஆனால் பயங்கரமான துன்புறுத்தலுக்கு ஆளானவர் அவர். வீரபாண்டியன் சொன்னது என்றைக்கும் பசுமையாக நினைக்கிறது. அது அப்போ பாலன் இல்லத்துக்குள்ள மாடுங்கள்லாம் வந்து மேயும். அதெல்லாம் அவர் அதே ஒரு கழி எடுத்து அடிக்க போயிருக்காரு. சும்மா தட்டி அனுப்பி விட்டுரு வெளியில், எதுக்கு அதை அடிக்க போற அப்படின்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு மென்மையானவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணது இன்னும் அந்த காதில் ஒலிச்சிட்டு இருக்குது. அப்படியாப்பட்ட ஒரு ஆள். அதாவது அவருடைய பின் காலத்தில் அவருடைய பற்றிய பல போராட்டங்கள் நடத்தும் போது எங்களை ஆசீர்வதிக்கிறது வர்றார். அவரோட போராட்டம் அப்படின்ற அளவுக்குலாம் நம்மளுக்கு ஸ்டேச்சர் கிடையாது. நம்மளாம் ஒரு போராட்டம் தமிழ் தேசியவாதிகள் பண்ணுறோம், ஏடு பிரச்சனைக்காக பண்ணுறோம், ஏதாவது ஒன்றுக்கு பண்ணுறோன்னா ஐயாவை கூப்பிட்டோன்னா வருவார். வந்து உட்காந்து ஒரு 2 மணி நேரம் இருந்து 1/2 மணி நேரம் பேசி எல்லாருடைய தனிப்பட்ட முறையிலையும் பேசுவார். எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அவரோட எனக்கு நிறைய தோழர்கள் வந்துட்டு வாரம் போயிட்டு சந்திக்கக்கூடியவங்கள தான் இருந்தாங்க. இப்போ தான் நடுவில் ஒரு 3-4 வருஷமாக தான் அது இல்லை. அந்த மாதிரி அவர் எல்லாரோடையும் ஆடியன்ஸ் கொடுப்பாரு. அப்படியேப்பட்டார். அவருடைய புத்தகத்தை வெளியிட வரும்போது வந்துட்டு ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விடயம் என்னன்னீங்கன்னா, நம்மளாம் சுதந்திரம், இந்த நாடு சுதந்திரம் பெற்றது 1947 ஆகஸ்ட் 15 எல்லாம் உண்மை. ஆனால் சுதந்திரத்திற்கு பின்னாடி பல சுதந்திர போராட்டங்களை இடதுசாரிகள் கம்யூனிஸ்டுகள் மேற்கொண்டார்கள் என்பதை நாம் உணரவே இல்லை. விவசாயிகளினுடைய அடிப்படை உரிமை அன்னைக்கெல்லாம் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பண்ணை அடிமைகள் தான். எல்லாம் மிட்டா மிராசு 5000 ஏக்கர் 6000 ஏக்கர் அவங்களுக்கு தான் இருக்கணும் போது அப்படிப்பட்ட ஒரு உரிமை போராட்டம் தான் உழுபவனைக்கு நிலம் சொந்தம் நீங்கள் போடுறீங்க. அன்னைக்கு அதிலெல்லாம் வந்துட்டு 7-8 வருஷம் அவர் வந்துட்டு சிறையில் இருந்தார். அப்படின்றது சாதி மறுப்பு, இந்த மாதிரி இந்த போராட்டம் இணக்கப்பாட்டுக்காக பண்ணது. கந்தசாமி மாமனார் கொண்டு போடுறாங்க, அப்பவும் கோவப்படலை. அப்படியே அதே மாதிரி தான் இருக்காரு. தன்மையை இழக்காத ஒரு மனிதர் அவர். அந்த மாதிரி அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தொழிலாளர் உரிமை போராட்டம் அந்த இடத்துலையும் அவர் இருக்காரு. இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு சுதந்திர நாடு. ஆனால் இடதுசாரிகளை பொறுத்த வரைக்கும், கம்யூனிஸ்டுகளை பொறுத்த வரைக்கும் அடக்குமுறை பலகாலம் தொடர்ந்த காலகட்டம் அது. கிட்டத்தட்ட 65-67 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னோம்னா நொறுக்கப்பட்டார்கள். இவங்க மாட்டினாங்கனாலே இப்போ கீழத்தஞ்சை மாவட்டம்ன்றது அவங்களுது. இன்னைக்கு நம்ம சொல்கிறோமே 5 மாவட்டம் 39 தொகுதி இப்படிலாம் நம்ம பேசுகிறோம். அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க தான் சாணிப்பால் அந்த இதெல்லாம் அண்ணனும் பேச விட்டிங்கன்னா அண்ணன் எங்கெங்கேயோ போவோம். அந்த வரலாறுலாம் இதெல்லாம் இந்த இளைஞர்களுக்கு தெரியாமலே போதே அப்படின்றதெல்லாம் வந்து தான் எங்களுக்கு பெரிய வருத்தம். ஐயா நல்ல கண்ணு போன்றவர்கள்லாம் பட்ட கஷ்டம். முகத்தில் இருந்த இந்த மீசையை எடுக்கிறதுக்கு தீச்சியே எடுக்கிறாங்க, முறுக்கி விட்டாருன்றதுக்காக. அப்படிப்பட்ட ஒரு கொடுமை யாருக்காக அவர் அவடத்தையும் தாங்கினாரு யோசிச்சு பாருங்க. வாழ்வாதாரத்துக்கான போராட்டம், பண்ணை மீட்க போராட்டம், வேலை செய்ய ஒரு போராட்டம், சாமான எடுத்துடுறதுக்காக போராட்டம், டீ கொடுக்கறதுக்காக எல்லாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா அண்ணன் சொன்ன மாதிரி ஆத்த காப்பாற்றுற போராட்டம் அதில் வந்து நின்னார் அவர். ஆத்த காப்பாற்றுற போராட்டம் எல்லாம் நடத்தி தாமிரபரணி காப்பாற்றிட்டு அப்புறம் ஒரு முறை நெடுமரன் ஐயாவும் இவரும் வந்துட்டு ஈரோட்டுக்கு போயிருந்த போது காவிரி படுகையில் நடக்கிற கொள்ளை அங்கே தான் 1 கிலோமீட்டருக்கு அடிச்சு தூக்குறாங்களே, அங்கே போயிட்டு இது பண்ண போது கொல்லவே முற்பட்டாங்க இவங்களை. லாரியை ஏற்றி கிட்டுன்னு வேகமா நடந்து அந்த டிரைவர் சாமர்த்தியத்துல நானும் அதுல இருந்தேன். அது அரையமா வந்து அதுல செத்து போயிருக்க வேண்டியவர் அவரும் நெடுமாறன் ஐயாவும். ஆமா. அப்புறம் இத்தனைக்கும் ஒரு எஸ்பி வந்து பக்கத்துல நின்னுகிட்டு இருக்காரு. அப்படி ஒரு நீங்க சொல்லுங்க. அண்ணன் சொல்லுங்க. அதனால அப்ப அவருக்கு வந்து வயசு அந்த இடத்துலதான் அவருடைய வீரத்தை என்னால பார்க்க முடிஞ்சது. அப்படி வர்ற போது வந்து டாய் அப்படின்றாரு இவரு. நெடுமாறன் ஐயா எல்லாம் ஒரு நாங்க 4-5 பேர் தான் அங்க நிக்கிறோம், எங்களை ஆத்துக்குள்ள விட்டு சுத்தி உழைச்சிட்டாங்க. அப்ப அவருக்கு வந்து வயசு வந்து 84-85 இருக்கும். அந்த வயசுலயும் அப்படி நிக்கிற வேட்டியை மடிச்சு கட்டிட்டாரு. அந்த அவருடைய கால்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு பெருசு இருக்கும். அது என்ன அப்படின்னாக்கா மலையிலையும் காடுகளையும் திரிஞ்சு அந்த நான் என்னுடைய முகநூல் பதிவில் ஏற்பட்டிருக்கேன். அந்த முறுக்கேறிய அந்த நரம்புகள், அந்த கால்கள், இதெல்லாம் இப்படி வந்து ஒரு 6 மாசமா ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்குதே அப்படிங்கிற என்னுடைய வேதனை இதில் நான் எழுதியிருந்தேன். அவரால் நடக்காம ஒரு இடத்துல இருக்கவே முடியாது அப்படிப்பட்டவர். மற்றவங்க பேச போராட்ட குணம்
அது கடைசி வரைக்கும் அதை உயிர்ப்பாவே ஆமா, அது வச்சு இல்லாம கம்யூனிஸ்டமே இல்ல, கம்யூனிஸ்டுகளே இல்ல முடியாது. அப்படிதான் எல்லாமே அப்படிதான். இப்ப நாங்கெல்லாம் இறங்கி இப்ப ரயில் மறியல் பண்றோம் அப்படின்னம்னாலும் ஏஐஓஎஃப் டைஃபியம் பண்ணக்கூடிய ரயில் மறியல் இன்னும் உக்கிரமா இருக்கும். அவங்களுக்கு எல்லாம் தெரியும், போராட்ட சூத்திரம் தெரியும். இந்த இடத்துல இருந்தா போலீஸ்காரன் நம்மள வெளுத்துருவான், இந்த இடத்துல இருந்தா நம்ம கிட்ட அவன் பேலன்ஸ்டா இருப்பான், எல்லாமே தெரியும். அப்படிதான் போராடி தான் இன்னைக்கு நம்ம அனுபவிக்கிற 8 மணி நேரம் மினிமம் வேஜஸ், போனஸ் ஆக்ட், இந்த இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட், அப்புறம் இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம், எதை எடுங்க, இந்த ஸ்டாம்ப் ஆஃப் த இடதுசாரி அங்க இருக்கும். காங்கிரஸும் பண்ணியிருக்கிறாங்க. இப்ப நம்ம இங்க இவ்வளவு பெரிய போராட்டம், அங்க மகாத்மா காந்தி சொல்லி அவரு இவர் நம்ம பூதான இயக்க தலைவர் வந்துட்டு வினோபா வந்துட்டு நிலங்கள் எடுத்தார். ரெண்டுமே நடந்துச்சு. ஆனா இங்க நடந்த இந்த உக்கிரமான போராட்டம், அப்படியாப்பட்ட ஒரு அடக்குமுறை. அந்த மாதிரி இப்ப கூட நான் திரு தோழர் எஸ் முருகனோட நான் பேசிட்டு இருந்தேன். பாப்பான்குளம் அவங்க மறைஞ்சிருக்கக்கூடிய இடம் தான் சொல்றாருல்ல, அந்த காலெல்லாம் அப்படி ஏறிச்சுன்னா அந்த மாதிரி ஒரு இடத்துல அப்படியே மறைஞ்சு வாழி சொல்றாரு. பாப்பான்குளத்துல இருக்கிற ஒரு வீட்டையும் அவர் விசாரிப்பாருன்றாரு. அப்படியாப்பட்ட அளவுக்கு மக்களோட அவங்க அப்படி நெருங்கி பழகினவங்க. அதனாலதான் இப்ப சொல்றாரு, அந்த அமைதி பேரணி வந்துட்ட உடனே கட்டுப்பட்டாங்கன்னா அதான் யாரையுமே வந்துட்டு பாகுபாடு பார்க்காத பழகிறது. அந்த கொள்கையை வந்துட்டு நடைமுறையில அந்த சோசலிச வாழ்வை பார்க்கணும் அப்படின்ற ஒற்றை ஏக்கம் தான் அவங்களுடைய ஏக்கமே. கான்ஸ்டன்டைன், இப்போ ஒரு மனிதர் கட்சி பேதமின்றி சில செய்திகள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளக்கூடிய செய்தி, அந்த தீபத்தை அடுத்த நூற்றாண்டுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய விஷயமும் இருக்கிறதுனால நீங்க அவர் என்ன செய்தியை விட்டு சென்றிருக்கிறார்? முதல்ல புதிய தலைமுறை நிர்வாகத்திற்கு நன்றி. ஒரு அமைதியான மனிதர், ஒரு தீர்க்கமான மனிதர், இந்த மண்ணுக்கு போராடிய ஒரு மனிதனுக்கான ஒரு புகழாஞ்சலி உரையாடலை முன்னெடுத்ததற்கு. ஏனென்றால் அடுத்த தலைமுறைக்கு இந்த செய்தி போய் சேர வேண்டும் என்பதில். அந்த வகையில் அவருடைய அரசியல் இயங்கியல் கோட்பாடும் அந்த விழுமியங்களும் அவரிடம் இருந்து அடுத்த தலைமுறைக்கு நாம் கடத்த வேண்டியது இருக்கு. அது எங்களுடைய 2 தலைவர்கள், தலைவர் கலைஞரும் சரி, தளபதி மு.க. ஸ்டாலின் முதல்வரும் சரி, ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் மீது ஒரு உயர்ந்த ஒரு மரியாதை வச்சிருந்தாங்க. அந்த மரியாதையினுடைய வெளிப்பாடு எது அப்படின்னா 80வது ஆண்டு விழா. அதுல தலைவர் கலைஞர் பேசும்போது சொல்றார், என்னை விட வயதில் இளையவர் தான் தோழர் நல்லக்கண்ணு, ஆனால் அவருடைய தியாகம், அவருடைய போராட்டம், இந்த சமூகத்திற்கு அவருடைய பங்களிப்பில் அவர் நம்மை விட மூத்தவராகிறார். எனவே அவர் வாழ்ந்த இந்த காலத்தில் நாம் வாழ்ந்தது என்பது நமக்கு பெருமை. எனக்கு தெரிஞ்சு தலைவர் கலைஞர் இந்த ஒரு உன்னதமான உயர்வான ஒரு இடத்தை இன்னொரு தலைவருக்கு கொடுத்தாரான்னு எனக்கு தெரியல. நான் சொல்றது இன்னொரு இயக்கம், பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார் என்பது வேறு. ஆனால் வேறொரு சமகாலத்தில் வேறொரு இயக்க தலைவருக்கு அவரு கொடுத்தாரா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா திராவிட இயக்கத்தை படிக்கிற போது தலைவர் கலைஞரினுடைய இந்த வார்த்தைகள் தோழர் நல்லக்கண்ணுவினுடைய வாழ்க்கைக்கு ஒரு கட்டியம் கூறுது. அப்ப என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்தால் தலைவர் கலைஞர் இந்த வார்த்தையை சொல்லுவார் அப்படிங்கிற நிறைய அவருடைய எளிமை, அவருடைய போர்க்குணம், இதை தாண்டி அவரிடம் இன்னொன்று இருந்திருக்கு, அவருடைய தமிழ் இலக்கிய ஆர்வம். அது அவருடைய ஆசிரியர் பரவேசம்னு ஒருத்தர் அவருக்குள்ள பாரதியாரையும் அந்த கதையாடல்களையும் அவருக்குள்ள கொண்டு போய் சேர்த்திருக்கிறாரு. தோழர் ஒரு இடத்துல அதை பதிவு செய்திருந்தார், தோழர் மகேந்திரன். அதாவது பாரதியாரினுடைய அந்த விழா ஆண்டுதோறும் நடக்கும், அதை 1 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடியே அவர் முன்னெடுத்துருவார் அப்படின்னு. அப்ப அவருடைய மொழி மீதான காதல், இலக்கியம், இன்னொன்று சமூகத்தின் மீதான அக்கறை, இதை தாண்டி ஒரு பெரிய விஷயம் விஜய் என்ன அப்படின்னா, இவர் ஒரு ஆதிக்க சாதியை சார்ந்தவர். இந்த ஆதிக்க சாதியால் எந்த சாதி பாதிக்கப்படுகிறதோ அந்த சாதிக்காக போராடியவர் இவர். ஒரு மிகப்பெரிய ஒரு இது இருக்கும். நீங்க சொல்றது ரொம்ப அழகிலான முரண் இருக்கு. செல்வந்த வீட்டு பிள்ளை ஏழைகளுக்காக போராடுறது ஒரு சின்ன விஷயம். அதுல என்ன ஆகுதுனாக்கா, எல்லா ஊர்லயும் இந்த ஆதிக்க ஜாதி இருக்காங்க, எல்லா ஊர்லயும் போய் ஒரு தலித்துக்காக நிக்கிறாரு. இருக்கும்போது பெரிய முரண்பாடு ஆகுது.
அதனால இவர் ஜெயிலுக்கு போனதுக்கு பிற்பாடு அவங்க ஜாதிக்காரவங்கெல்லாம் அவங்க குடும்பத்தையே ஒதுக்கி வச்சிடுறாங்க. அதெல்லாம் பெரிய கிரைசிஸ். அது நீங்க சொல்லுங்க. அது இல்ல, நீங்க சொன்னாலும் மகிழ்ச்சி இருந்தாலும் எங்களுக்கும் அதுல ஒரு பங்கு வேணும்ல. எங்க ஐயாவை நாங்களும் கொண்டாடுறோம். ஏன் அப்படின்னா அவர் ஏன் மண்ணு, எனக்கு அதுல இன்னும் பெருமை உண்டு. எங்களுடைய ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பக்கத்துல தான் ஐயா பிறந்த ஊரு. அதனால ஒரே ஒரு நேரம், அதாவது அந்த ஐகப் ஸ்டேட் பிரசிடென்டா நான் இருக்கும்போது கூடங்குளம் இஷ்யூவை பெருசா எடுத்து பேசினப்போ ஐயாவை அப்பதான் முதல் முறை பாக்குறேன். அப்போ பெரிய நமக்கெல்லாம் பெரிய இந்த தத்துவார்த்த ரீதியான அரசியல் இதெல்லாம் நமக்கு தெரியாது, நம்ம ஒரு மாணவ பருவம் அப்படிங்கிற மாதிரி. அவர் பேசுறப்போ நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம்ல, இந்த மாதிரியான ஒரு உரையாடல் மொழி இருக்குல்ல, எனக்கு தெரிஞ்சு அவர்கிட்ட அந்த ஒரு கம்பீரம் இருந்தது. அவருடைய மொழி எளிமையில் கூட ஒரு ஆழமான கருத்தை, ஒரு ஆக்ரோஷமான கருத்தை அவரால் பதிவு செய்ய முடிந்தது. அங்க இருக்கிற எங்களால் அந்த உணர்வுகளை பெற முடிந்தது. அதனாலதான் மாண்புமிகு முதலமைச்சர் இன்னைக்கு சொன்னாரு, புன்னகையுடன் அமைதியாக வலம் வந்த எரிமலை. கான்ட்ரோவர்சியல் பாருங்க, புன்னகையோட இருக்கு, அமைதியா இருக்கு, எரிமலையா வருது. சோ இந்த வார்த்தைகளுக்கு அவர் முற்றிலும் அந்த இலக்கணத்திற்கு உரியவர். அதனாலதான் முதலமைச்சர் இன்னைக்கு வந்து அவருக்கு வந்து முழு அரசு மரியாதை கொடுத்து அவருக்கான ஒரு இது செய்யும் போது எனக்கு தெரிந்து அவரிடம் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது எளிமை மட்டுமல்ல, கொண்ட கொள்கையில் தளராமை, இடைவிடாத முயற்சி, எப்பொழுதும் புன்னகையோடு தொண்டர்களோடு மக்களோடு இருப்பது. அது வந்து அவர்கிட்ட நம்ம வந்து கத்துக்க வேண்டிய விஷயம். அதைத்தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தகைசால் விருது. இன்னொன்னு விஜய் நான் பதிவு செய்யணும்னு நினைச்சது, 50-60களில் எளிமையாக இருந்த நம் தலைவர்களை அடுத்த தலைமுறை ஏழ்மையின் காரணமாக கூட இவர்கள் எளிமையாக இருந்தார்களோ என்று எண்ணிவிட தோன்றும். ஓகே, 50-60னா ஒருவேளை அவருக்கு இல்லாம கூட அவர் எளிமையா இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பார்வை அடுத்த சந்ததிக்கு வரலாம். ஆனால் கோடிகள் கையில் கொடுத்த போதும், லட்சங்கள் கையில் புரண்ட போதும் அதையெல்லாம் எடுத்து அடுத்தவர்களுக்கு கொடுத்து விட்டு, எனக்கு வந்து தோழர் சத்யா வந்து ஒரு இது சொன்னார். அதாவது திருச்சிக்கு இப்ப சமீபமா ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால திருச்சிக்கு ஒரு திருமணத்துக்கு போறாங்க. போனா இவர் முந்தின நாள் மாலை போறாரு, அங்க தங்கணும், எல்லாருக்கும் ஏசி ரூம், ஐயாவுக்கும் தோழருக்கும் ஏசி ரூம். இவர் போய் பார்த்துட்டு எனக்கு இந்த ரூம் வேண்டாம், நான் இங்க தங்கல அப்படின்னு இவர் வெளியே வர்றாரு. வரும்போது அவங்க ஏற்பாடு பண்ணவங்க பயந்துட்டாங்க, ஒருவேளை ஐயாவுக்கு கொஞ்சம் பெரிய ரூம், ஏன்னா இவர் தலைவர் கம்யூனிஸ்ட் இயக்க தோழர் அப்படின்னு பார்த்தா, ஐயா வேற ஃபேன் இருக்க ரூம் கொடுங்க, எனக்கு இந்த ஏசி மாதிரியான இதுல எல்லாம் நான் இன்னும் நாங்கள் பழக்கப்படலை ஐயா, எனக்கு அங்கே தான் சரியா இருக்கும். ஒருவேளை இவர் தூங்குறதுக்காக சொல்றாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏசி இது பண்ணாமல் பண்ணலாமா அப்படின்னா, இல்லை தம்பி, இன்னொரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்த வேட்டி சட்டை அழுக்கா இருக்கு, அதை நான் ராத்திரி துவைச்சி போட்டு ஃபேனில் படுத்தாதான் அது காயும், அதை போட்டுட்டு தான் நான் காலையில் போனோம். அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது விஜி அப்படியே நமக்குலாம் ஒரு நாணமும் ஒரு வெக்கம் கூட வருது. அடா, இவ்வளவு சாதிச்ச மனுஷன் ஒரு வேட்டி சட்டையோட இருக்கும்போது நம்ம அப்படிங்கிற ஒரு பற்றற்ற ஒரு துறவி. அதனால இந்த நேரத்தில் தமிழ்நாட்டு அரசியலில் இந்த நேரத்தில் ஐயா தோழர் நல்லக்கண்ணுவினுடைய இந்த அரசியல் விழுமியங்களை, இயங்கியல் கோட்பாடுகளை, சமூகத்திற்காக அவர் சுமந்த போராட்டங்களை நாம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போவது என்பது தமிழ்நாட்டின் அடுத்த நூற்றாண்டிற்கான ஒரு விதையாக இருக்கும் என்று நம்புகிறேன். கோபண்ணா, உங்கள் அனுபவத்திலிருந்து அவரை எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அடுத்த தலைமுறை? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் எனக்கு எப்பொழுதுமே நிறைய நண்பர்கள் உண்டு. மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமல்ல, அனைத்து கட்சிகளோடு எனக்கு தொடர்பு அதிகமாகவே உண்டு. தோழர் நல்லக்கண்ணு அவர்களை பொறுத்தவரை 12 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளராக இருந்திருக்கிறார். எனக்கு நெருக்கமான தொடர்பு என்பது அருமை நண்பர் மகேந்திரன் அவர்கள் 2005ஆம் ஆண்டு அவருக்கு ஒரு முத்து விழா மலர் தயாரிக்க வேண்டும் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டார். அப்பொழுது நான் சென்னை ஜிஎன் சிட்டி ரோடு தியாகராய நகரில் என்னுடைய அலுவலகம் இருந்தது. அங்கே நான் அந்த பதிப்பக இதை பண்ணிக்கிட்டு இருந்தேன். நூல்கள் வடிவமைப்பு போன்ற காமராஜ் புத்தகம்லாம் வெளியிட்ட காலம். அப்போது என்னோட தொடர்பு கொண்டார். அப்போ நம்ம செய்யலான்னு சொல்லி என் அலுவலகத்தை கிட்டத்தட்ட 1 மாத காலம் நண்பர் மகேந்திரன் அடிக்கடி வருவதும்
பிருத்திவிராஜ் என்று ஒரு மறைந்த தோழர், கம்யூனிஸ்ட் கட்சி தோழர், அவர் கூட இருந்து எங்களோட இருக்கிற வடிவமைப்பாளர்கள் ஜெயசீலன், செல்வகுமார் போன்றவரை வைத்துக்கொண்டு கிட்டத்தட்ட 2-3 நாட்கள் இரவு நான் அங்கேயே இவரும் நானும் தங்கியிருக்கிறோம், மகேந்திரனும். அந்த வடிவமைப்பை செய்து அவர்கள் கட்டுரையெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதையெல்லாம் வடிவமைத்து மிகச்சிறப்பான ஒரு முத்துவிழா மலரை சென்னை தேனாம்பேட்டை காமராஜர் அரங்கத்தில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் வெளியிட்டார். அப்பொழுதுதான் அவருக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்தாங்க. அதே போல் அவர் கார் கொடுத்தா வாங்க மாட்டார் என்று ஒரு இது இருந்தது. அப்போ தோழர் மகேந்திரன் அவர்கள் அவருக்கு தெரியாமல் காரை அருணாச்சலம் தமிழ் சான்றோர் பேரவை மாணவர் நகரம் அவர் தான் அந்த காரை கொடுத்தார். அந்த கார் வந்து அங்கே நிறுத்தப்பட்டிருந்தது. அவரை வாங்க மாட்டார்னு சொன்னாங்க. அதனால் அந்த காருடைய சாவியை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தா பாண்டியனிடம் கொடுத்தார். இவர் வாங்க மறுத்த நிலையில். பிறகு அந்த காரை அவர் கட்சிக்கே கொடுத்து விட்டார். அந்த 1 கோடி ரூபாயும் கட்சிக்கு கொடுத்துட்டார். அதனால அவர் ஒரு உடைமை மறுப்பாளர், சுயநலமே. அதுல கலைஞர் சொன்னாரு, பாண்டியன் இந்த சாவியை நீங்க வச்சுக்க கூடாது, இப்பதான் கொடுக்குறேன், நாளைக்கு அவர்கிட்ட கொடுத்துடணும் தெரியுதா அப்படின்னு கிண்டல் பண்ணாரு. பண்ண பிறகு அந்த சாவி அவர் காரை மறுத்து விட்டார். ஆக அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சின்றதே உடைமை மறுப்பு இயக்கம். அதில் ஒரு உடைமை மறுப்பாளராக, ஒரு சுயநலம் இல்லாதவராக அவர் பார்க்குறார். இன்னைக்கு பார்க்குறேன் அனைத்து தொலைக்காட்சிகளும் சட்டமன்ற, நாடாளுமன்ற, அரசு பொறுப்பு எதுவுமே இல்லாத தோழர் RNK அவர்களுடைய புகழை எல்லா தொலைக்காட்சிகளும் இன்றைக்கி முழு நேரமாக நேரலையில் ஒளிபரப்பி கொண்டிருக்காங்கன்னா, அப்போ வந்து இன்னைக்கு தமிழ்நாடே அவருடைய துக்கத்தில் பங்கெடுத்து கொண்டிருக்கிறது. யாருடைய துக்கத்தில்? எந்த பொறுப்பும் வகிக்காதவர். அவர் சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லை, ஒரு முறை நின்றார், கோவையில் தோற்கடிக்கப்பட்டார். ஆக இப்படி பொது வாழ்க்கையில் இருந்தவர்கள், சுயநலம் இல்லாதவர்கள், இதெல்லாம் எப்படி இன்ஸ்பிரேஷன்னா மகாத்மா காந்தி. இன்றைக்கும் அவரை பற்றி பேசுகிறோம். அதே போல் அதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் பெருந்தலைவர் காமராஜர், கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் ஜீவானந்தம், அந்த வரிசையில் இன்றைக்கி தோழர் RNK வந்து இன்றைக்கி மக்களுடைய புகழை பெற்றிருக்கிறார், பாராட்டை பெற்றிருக்கிறார். அவருடைய வாழ்க்கை வந்து ஒரு முழுமையான வாழ்க்கை. அது எப்படின்னா, கான்பூரில் 1925 டிசம்பர் 26 கம்யூனிஸ்ட் இயக்கம் தோன்றிய நாள் என்று இவர் பிறந்திருக்கிறார். அதே கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய 100ஆண்டு விழா கடந்த 2024 எவ்வளோ கோயின்சிடன்ஸ் பாருங்க. அந்த 100ஆண்டு விழாவில் அவருடைய இதில் அந்த கட்சியினுடைய 100ஆண்டு விழாவும் நடந்தது. அப்படிலாம் ஒரு அற்புதமான ஒரு 100 ஆண்டு வாழ்கன்னு நான் நிறைய பாட்டில் தான் கேட்டிருக்கேன். இவர் 100 ஆண்டு வாழ்ந்தவர். தனி மனித ஒழுக்கம் இருக்கு பாருங்க. அதாவது நேர்மை, எளிமை, தூய்மைன்றது அவங்க வாழ்ந்திருக்கிறார். தன் வாழ்க்கையில் எப்படி ஜீவானந்தம் எப்படி வாழ்ந்தாரோ அதே மாதிரி இன்னைக்கு RNK வாழ்ந்திருக்கிறார். எல்லாரும் நம்ம அதை பேசுகிறோம். ஆனால் இன்னைக்கு எல்லாரும் நல்ல கண்ணு, எல்லா அரசியல் கட்சியும் அவருக்கு இரங்கல் உரை தெரிவிக்கிறார்கள், தொலைக்காட்சியில் பேட்டி கொடுக்கிறார்கள். நாமும் இங்கே விவாதத்தில் பேசுகிறோம். அந்த வாழ்க்கை முறை எந்த அளவுக்கு நாம் பின்பற்ற போகிறோம், அதுதான் முக்கியம். அதாவது ஊடக வெளிச்சத்திற்காக அவருக்கு வந்து புகழ் மாலை சூட்டுவதனால அந்த அவருடைய லட்சியம் நிறைவேறாது. அவரை போல வாழணும். அவரை போல வாழ முடியாது. கொஞ்சமாவது கடுகளவாவது நம் வாழ்க்கையில் அவரை பற்றி பேசுவதற்கு முதலில் தகுதியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் வந்து அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. அதாவது கடைசியில் ஹவுசிங் போர்டு வீட்டில் தான் இருந்தார், CIT காலனியில். நான் பார்த்துருக்கேன், அடிக்கடி போவேன். ஒரு தடவை நான் திருப்பூரில் ஒரு கூட்டம், சுப்ராயன் அவர்கள் கூட்டத்துக்காக எங்களுக்கு வழி அனுப்பி வர்றதுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தார். அப்போ எங்களுக்கு 2 டயர் ஏசியில் போட்டிருந்தாங்க எனக்கு டிக்கெட்டு. தோழர் முத்துராமலிங்கமும் வந்திருந்தாராங்க திருப்பூர்லேருந்து. எனக்கு போட்டார். அவரை பார்த்தா அவர் ஆர்டினரி 3 டயர் ஸ்லீப்பர், நான் ஏசி, அங்கே தான் இதில் வரமாட்டாராம். இந்த 2 டயர் ஏசியில் ட்ராவல் பண்ண மாட்டாருன்னு சொன்னாங்க. அவர் அப்புறம் போனார். சென்னையில் போய் அவர் வர்ற வரைக்கும் நான் நின்று ஒன்றா வீட்டுக்கு போனோம். அந்த மாதிரிலாம் சொந்த வாழ்க்கையிலையும் ஒரு எளிமையை கடைபிடிப்பது ரொம்ப அரிதிலும் அரிது. எனக்கு என்னவோ காந்தி, காமராஜ், ஜீவானந்தத்துக்கு அடுத்து RNK. இன்னொரு RNKவை நாம் பார்க்க முடியுமா எதிர்காலத்தில்? முடியாது. ஏன்னா அவரை போல குறைந்தபட்சம் அவரை போல நேர்மையாகவும் எளிமையாகவும் தூய்மையாகவும் ஒரு வாழ்க்கையில் குறைந்தபட்சம் வாழணும்.
அவர் என் மேலே ரொம்ப பிரிய. அடிக்கடி நான் பார்ப்பேன். ரொம்ப நாள் ஒரு 3 மாதம் 4 மாதம் கேப் விழுந்தா என்ன ரொம்ப நாளாக காணோம் அப்படின்னு நினைப்பாரு. என்னை உற்சாகப்படுத்துவார். அடுத்து சென்னை சத்தியமூர்த்தி போகல நேரு 125ன்னு 2014 EVK இளங்கோவன் தலைவராக இருக்கும்போது ஒரு கூட்டம் நடத்தினேன். நேரு 125ன்னு ஒரு புத்தகம், அவர் 125வது பிறந்த நாளில் அந்த புத்தகத்தை RNK தான் வெளியிட்டார். என்னை பாராட்டுறதுக்கு அளவே கிடையாது. நல்ல பதிப்பாசிரியர், இவருக்கு வந்து வடிவமைப்பு திறன் இருக்கு, ஒரு டேஸ்ட் இருக்கு, நல்ல எழுத்தாளர்னு நிறைய பாராட்டினாரு. அவருடைய அன்பையும் பாராட்டியும் இந்த நேரத்தில் நான் நினைவுபடுத்துகிறேன். அவர் வாழ்ந்த வாழ்க்கை முறையில் கடுகளவாவது நான் பின்பற்றி விட்டால் அதுவே நான் செலுத்துகிற மிகச்சிறந்த அஞ்சலி. மகேந்திரன், ஒரு புகழஞ்சலியில் வந்து அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம்ன்ற இடத்த தான் கான்ஸ்டன்டைனும் கோபண்ணா அவர்களும் சுட்டி காட்டினாங்க. ஒரு புகழஞ்சலியா இருந்தாலும் கூட திரு நல்லக்கண்ணு அவர்கள் சமகாலத்தில் நம்முன்னே வாழ்ந்தவர்ன்றது, தமிழகம் தமிழ் சமூகம் அவருக்கான இடத்தை கொடுத்ததான்னு நீங்க நினைக்கிறீங்க? எப்படி அந்த இடத்த நம்ம மதிப்பிடணும் மகேந்திரன்? அவருக்கு வந்து தமிழ் சமூகம் கொடுத்த அளவுக்கு வேற யாருக்குமே தமிழ் சமூகம் இடம் கொடுக்கல. அதுதான் இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து உங்கள் பத்திரிகையில் ஊடகங்களில் எந்த இடத்துக்கு எந்த மக்கள்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா கூட எல்லாருமே வந்து தோழர் நல்லக்கண்ணை கொண்டாடுறாங்க. உலகத்தில் பல நாடுகளில் இருக்கிறவங்களாம் நூற்றுக்கணக்கான ஃபோன் இன்னைக்கு எனக்கு வந்திருக்கு. பல பேர் கண்ணீரோடு சொல்கிறாங்க, இந்த மாதிரியான ஒரு நான் கரப்ஷன், ஒரு ஊழல் இல்லாத ஒரு நபர் இனிமேல் இங்கே யாராவது இருப்பாங்களான்னு தேடி பார்த்தா எங்களுக்கெல்லாம் கிடைக்காது போல இருக்க அப்படின்ற ஒரு வேதனை தருது. அதனால் அவருடைய மக்கள் வந்து அவருடைய விஷயத்தை கொண்டாடுறாங்கங்கிறது மட்டுமல்ல, அவருடைய இந்த 100 ஆண்டு கால வாழ்க்கையில் வந்து ஏற்பட்டிருக்கிற வெளிச்சம் இருக்குது பாருங்க. அது நம்ம 3 பேருமே ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. எனக்கெல்லாம் சில விஷயங்கள் சொல்லுகிற போது என்னால் வந்து அந்த உணர்வுகளை தாங்கிக்க முடியல. கிட்டத்தட்ட வந்து அவருடைய மன வைராக்கியம் இருக்குல்ல, அந்த வைராக்கியத்துக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. நாங்கள் அதிமுகவோட கூட்டணியில் இருக்கிறோம். அவரும் நானும் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து கலைஞர் கைது செய்யப்படுறாரு. ரொம்ப மோசமான முறையில் கைது செய்யப்படுறாரு. இவர் பார்த்துக்கிட்டு இருந்தவர் நாற்காலியை விட்டு எழுந்துட்டார். எழுந்துட்டு இது என்ன அநியாயம் இது அப்படின்ட்டு அப்புறம் திருப்பி உட்காந்தார். நான் சொன்னேன், கம்ரேட் கொஞ்சம் தண்ணி குடிங்க அப்படின்னு. இல்லை அப்படின்னு எழுந்திரிச்சார், திருப்பி உட்காந்தார். அப்புறமா இங்கே வந்தார், என்னை கூப்பிட்டு ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னாரு. பேப்பர் எடுத்துகிட்டு வந்து கூட்டணி கட்சி அப்போ தான் எலெக்ஷனில் அவங்களோட நின்று நாங்கள் சீட்லாம் ஜெயிச்சிருக்கோம். உடனடியாக அதை கண்டித்து எங்கள் கட்சி முறைப்படி நாங்கள் வந்து கமிட்டியை கூட்டி தான் முடிவெடுக்கணும். கமிட்டியை கூட்டவே இல்லை. நான் அப்போ கூட சொல்கிறேன், நாளைக்கு வேணால் நம்ம செயற்குழுவை கூட்டிக்கலாம் கம்ரேட் அப்படிங்கிறேன். ஒன்றுமே கேட்கல. அப்படி கட்சி கூடிய மேல் நடவடிக்கை எடுத்தால் பரவாயில்ல, அதை இது எப்படி இதை ஏற்றுக்க முடியும் அப்படின்னு உடனடியாக அந்த அறிக்கையை எழுதி அவர் வெளியிட்டார். அதுக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பெரிய மாற்றமே ஏற்பட்டது. அதே போல் கலைஞர் வந்து அவங்க சொன்னது ரொம்ப கரெக்டு. கலைஞருக்கு இவர் மீது வைத்திருந்த அன்பு இருக்கு பாருங்க, வேற யாரும் கிடையாது. ஆனால் அவருக்கு ஜீவா மேலே அந்த அன்பு உண்டு. ஜீவாபா எங்கள் அண்ணன் அப்படின்வார். ஜீவாவும் வந்து கலைஞர் நான் தனியாக பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லுவார், நான் வந்து அண்ணன் எழுதுவாங்க, நான் வந்து கார்ட்டூன் போட்டு அண்ணனை கிண்டல் பண்ணுவேன், அவங்க பார்க்கும்போது கேட்பாங்க நீ தானே எழுதுன இது அப்படின்னு கேட்பாங்க. அப்படி ஒரு கலைஞர் அந்த இயல்புகள்லாம் உண்டு. இப்போ நானே ஒரு பத்திரிகையில் எழுதுனா கூட அவர் என்ன பண்ணுவார்னா அது விளையாட்டை ஸ்போர்ட்டிவாக அந்த 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 கருத்து சுதந்திரத்தை எடுப்பார். அப்படி அதனால தான் அவர் சொன்னார். அவங்க சொன்னதில் ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த கூட்டத்தில் எனக்கு வந்து 2 கண்ணில் ஒரு கண் பழுதடைஞ்சிருச்சு. அங்கே தான் அவர் சொல்கிறாரு. அது வரைக்கும் அவர் சொன்னதே கிடையாது கலைஞர். அது ஒரு கல்லறிப்பட்டு அது வந்து பழுதடைஞ்சிருக்கு. நான் இதை யாரிடமும் சொன்னதில்லை, இங்கு தான் சொல்லுகிறேன், நல்ல கண்ணுக்காகத்தான் சொல்லுகிறேன். அந்த நல்ல கண் வந்து அந்த கண் போயிருச்சு, ஆனால் ஒரு கண் எனக்கு போனால் என்ன, மற்றொரு கண் என் மனசில் இருக்குது, அதுதான் நல்ல கண் அப்படின்னாரு. நீங்கள் அந்த வார்த்தையும் அவருடைய இலக்கிய துணியும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அலாதியானது. அதே போல் ஜெயலலிதாவை பற்றி நமக்கு தெரியும், அவங்களுடைய விஷயங்கள் எல்லாம். அந்த ஜெயலலிதா அம்மா ஒரு தடவை அவருக்கு கடிதம், அவர் நிறைய அவங்கள விமர்சனமெல்லாம் பண்ணியிருக்காரு. ஒரு கடிதம், பிறந்த நாள் கடிதத்தை பார்த்து நானே அசந்து போனேன், எப்படி இந்த அம்மா இப்படி எழுதுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் இன்னொரு விஷயத்தையும் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன், ஏன்னா வரலாற்றில் ரொம்ப முக்கியமானது. ஒரு நாள் மூப்பனார், RNK, இவர் கூட இருந்திருக்கிறார், நம்ம
நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த நம்ம பீட்டர் அல்ஃபோன்ஸ் இருந்திருக்காங்க. இருந்திருக்கும்போது அவர் மூப்பனார் ஐயா அங்கேருந்து வந்து இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் அப்படின்னு யாரோ அவருக்கு பிறந்த நாள்னு சொல்லியிருக்காங்க. அப்போ உங்களுக்கு என்ன வயசு நல்ல கண்ணு அப்படின்னு கேட்டிருக்காரு. சொன்ன உடனே என்னை விட 3 வயசு நீங்கள் மூத்தனீங்க, அப்புறம் கொஞ்சம் நிமிர்ந்து நின்னுங்க அப்படின்ட்டு அவருடைய தோளில் இருக்கிற வேட்டியை எடுத்து இடுப்பில் கட்டிக்கிட்டு அவர் காலை தொட்டு ஆசீர்வாதம் என்ன பண்ணுங்கன்னு இருக்காரு. எங்கள் கருத்தில் அவர் பெரிய லேண்ட்லார்டு. அவரை எதிர்த்து நாங்கள் நடத்தாத போராட்டம் இல்லை. அவர் நிலத்தையே பல இடங்கள்ல நாங்கள் கைப்பற்றணும். நானும் கூட அந்த போராட்டத்தில் இருந்திருக்கேன். ஆனால் அவருடைய மனநிலை வந்து ஒரு கட்டத்தில் அது இன்னைக்கும் அது அவசியம்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கும் பாசிச எதிர்ப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அந்த பாசிச எதிர்ப்பில், இந்துத்துவ எதிர்ப்பில் யாரெல்லாம் உறுதியாக இருந்தார்களோ, மூப்பனார் ஒரு உறுதியானவர், காமராஜ் ஒரு உறுதியானவர், நல்லக்கண்ணுடைய உடலை துண்டு துண்டு ஆக்கினாலும் கூட அது ஒவ்வொரு ரத்தமும் இந்துத்துவ எதிர்ப்பில் தான் நிலை கொண்டிருக்கும். பேசலாம். அப்போ இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். அதுக்கு அவர் சொன்ன ஒரே காரணம், சின்ன வயசில் வந்து அவருடைய 12 வயசோ 13 வயசில் இருக்கும்போது அவர் பட்ட அவமானங்கள் அதுக்கு காரணம். பிறகு அடுத்த தடவை கூட நம்ம பேசலாம். திரு ஐயநாதன், இப்போ மகேந்திரன் அவர்கள்ட்ட கேட்டப்ப தமிழ் சமூகம் அவருக்கான உரிய இடத்தை கொடுத்துதா அப்படின்னு ஒரு பொது பார்வை உண்டு. தேர்தல் வெற்றி தோல்விகள்லாம் மையமாக வச்சு அவருக்கான இடத்தை இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை எல்லாம் உண்டு. ஆனால் மகேந்திரன் அவர்கள் சொல்றாங்க இல்லை ஒரு உயர்ந்த இடத்துல தான் அப்படின்னு. நம்ம தேர்தல் வெற்றி தோல்வி எல்லாம் கடந்து தான் நம்ம அவரை பார்க்கணுமா, அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா? அப்போ அது என்னங்க, அது முரண்படுறேன். அதாவது ஒரு நல்ல கண்ணு கோயம்புத்தூர்ல நிற்கும் போது, தொழில் நகரம், தொழிலாளர்கள் இவ்வளோலாம் இருக்கும்போது நாங்களாம் கன்க்ளூட் பண்ணோம் அந்த இடத்துல நல்ல கண்ணையா தோத்து போயிடுவாருன்ட்டு. அந்த அரசியல் கணக்கு எப்படி அவ்வளோ பெரிய ஒரு தியாக போராட்டம், அவ்வளோ பெரிய போராட்டம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ அண்ணன் கோபண்ணா கூட சொன்னார். என்ன சொன்னார்? நாங்கள் கூடங்குளத்துக்கு ஆதரவாளர்னாரு. ஐயா என்ன சொன்னார்? கூடங்குளத்துக்கு எதிர்ப்பாளர் அப்படின்னாரு. ஆனால் நாடாளுமன்றத்தில் விவாதம் நடக்கும்போது அந்த ஒரு குறிப்பிட்ட கிளாஸ் என்ன அப்படின்னோம்னா, ஒரு விபத்து ஏற்பட்டுச்சுன்னா யார் பொறுப்பேற்கிறது, அதை சொல்லுன்னு சொல்லிட்டு இடதுசாரிகள் விடாக்கண்டன் கொடாக்கண்டனா போட்டு அழுத்துன்னு அழுத்துறாங்க. அப்ப என்ன சொன்னாங்கன்னா, ஒரு வார்த்தை பதில் சொல்றதுக்கு முன்னாடியும் பிரைம் மினிஸ்டர் ஆபீஸருக்கு அமெரிக்கால இருந்து போன் வருது, அதை வச்சுட்டு தான் அந்த பிரதமர் பேசுறாரு அப்படின்ற அளவுக்கு போச்சு. இடதுசாரிகள் அது சொல்லல, அதெல்லாம் கிடையாது. வாட் இஸ் த கேரண்டி இன் கேஸ் ஆஃப் அன் ஆக்சிடென்ட், ஹூ வில் ஓவர் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நின்னாங்க பாருங்க. கடைசி வரைக்கும் அந்த 1, 2, 3 அக்ரிமெண்ட் நடைமுறைப்படுத்தப்படாது போச்சு. இந்த நாடு காப்பாற்றப்பட்டது. இன்னைக்கு கூடங்குளம் வந்துட்டு இயங்குது, ஏதோ இயங்குது, அப்பப்போ வருது, சப்ளை வருது, போகுது எல்லாமே. ஆனால் அது ஒரு சேஃப்டியாக இயங்குதுன்னா, இன்னைக்கும் சொல்ல வரேன், அது இடதுசாரிகளுடைய நாக்கு இந்த நாட்டை காப்பாற்றியதற்கான அத்தாட்சியம். நான் அவ்வளவு ஆழமா போய் அவ்வளவு விடயங்களை எடுத்து பேசி நீங்க சொல்றதுல வந்து அந்த இடத்தில் நல்ல கண்ணவர்கள் தோல்வின்றது உங்களை ரொம்ப வருத்தமடைய வச்சிருக்கேன். இல்ல நல்ல கண்ணையால நின்னாரு, எதிர்த்து நின்னாரு. இல்ல நீங்க மகேந்திரன் அவர்கள்ட்ட அந்த இடம் முரண்பட்டு இல்ல, முரண்பட்டது எந்த இடத்துலன்னா, தமிழ்நாடு பெரிய ஒரு இடத்தை கொடுத்துறாங்களே, கொடுக்கல, அந்த ஆதங்கத்தை எலெக்ஷன்ல தோக்கடிச்சிட்டாங்களே, ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இன்னைக்கு ஒரு சுப்ராயன் ஜெயிச்சுட்டு நாடாளுமன்றத்துல பேசுறாரு, எப்படி இருக்குது நமக்கு? ஒரு திரும்ப பேசுறாரு, எப்படி இருக்குது சார்? இவங்க எல்லாம் அந்த போராட்ட வாழ்க்கையினுடைய உச்சாணி கொம்புங்க. இவங்களெல்லாம் எப்படி ஒரு சமூகம் வந்துட்டு தோற்கடிக்கலாம்? அதுவும் எல்லாம் தெரிஞ்ச கம்யூனிஸ்டுகள் வாழக்கூடிய இடம், தொழிலாளர்கள் நல்லா இருக்கிற இடம், நிறைய மில்ஸ் இருக்கிற இடம், இவ்வளவு இடத்துல போயிட்டு அவர் தோக்குறாருன்னா அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்போ என்ன ஆச்சு அப்படின்னோம்னா, இடதுசாரிகளை பற்றிய புரிதல் தமிழர் சமூகத்தில் இல்லாம போனதுக்கு யாரெல்லாம் காரணம்ன்றதை பார்க்கணும். முதல்ல என்னன்னா, இப்போ அண்ணன் கோச்சுப்பட்டாரு, அண்ணன் இருக்கும் போது எது வேணாலும் சொல்லலாம். இடதுசாரிகள் அப்படின்னா வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் அப்படின்னு டம்ப் பண்ணாங்க. மன்மோகன் சிங்கனுடைய அந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் 2014 இடதுசாரிகளை வளர்ச்சிக்கு எதிரானவர். இடதுசாரிகள் வளர்ச்சிக்கு ஆதரவா நின்ன காரணம் தான் வந்துட்டு பல விடயங்கள்ல நம்ம வந்துட்டு சாதிச்சோம் அப்படின்றத மறைச்சிட்டு பேசுற ஒண்ணு என்ன ஆயிடுச்சு, ஊடகங்கள் அப்படியே இருந்தாண்ட நின்று அது அப்படியே பெறட்டு. அதனால நான் சொல்ல வரேன், இடதுசாரிகளை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்றால் நம்முடைய அடிப்படை மனித வாழ்க்கையில் நாம் பெற்றுள்ள உரிமைகள் பலவும் நாம் பெற்றிருக்க மாட்டோம். கான்ஸ்டன்டின், ஒரு கட்சி வேறுபாடுகள் எல்லாம் கடந்து எப்படி அதை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஒரு நீங்க முதல்ல சொன்னீங்க ஒரு போராட்ட குணம்ன்றது எதை எடுத்துக்கணும்? எல்லா கட்சிகளும் கட்சி வேறுபாடு இல்லாமன்ற என்ன சொல்ற? அதாவது
முதல்ல ஒன்று அந்த விஷயம் என்கிட்ட கேட்பீங்களோன்னு பார்த்தேன். அதாவது மக்கள் மன்றம் அவரை அங்கீகரித்ததா? மக்கள் மன்றம் அவரை அங்கீகரித்தது, தேர்தல் மன்றம் அவரை அங்கீகரிக்க தவறி. அது வேற எலெக்ஷன் கணக்கு. எனக்கும் அதில் வருத்தம் உண்டு. இதை போன்ற ஒரு நல்ல மனிதர்களை எதிர்த்து கூட கேண்டிடேட் போடாமல் அவர் ஜெயிச்சிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு மரியாதை அவர் மீது உண்டு. அதில் சில நேரங்களில் தமிழ் மண்ணில் அந்த தவறு நடந்து கொண்டே இருக்கிறது. நல்லவர்கள், உன்னதமானவர்கள், எளிமையானவர்களும் தேர்தலில் தோற்கடிக்கப்படுகிறார்கள் என்பது இந்த மண்ணிற்கான பின்னடைவாக நான் பார்க்கிறேன். அதை என்னால் வரவேற்க இயலவில்லை. இப்போ நீங்கள் கேட்டீங்கல்ல, அதாவது அவர்கிட்ட இருந்து என்ன எடுத்துக்கணும் அரசியல் கட்சிகளை, அதைத்தான் எங்க முதலமைச்சர் சொன்ன வார்த்தை, தளபதி சொன்னது, சமரசமற்ற போராளி. அதுதான் நமக்கு முக்கியம். நாம் எந்த தத்துவத்தை ஏற்றுக்கொண்டோமோ அந்த தத்துவத்திற்கான எந்த எதிர்ப்பையும் அல்லது அந்த தத்துவத்தை நிலைநிறுத்துவதற்கு எதனோடும் சமரசப்படாமல் அந்த போராட்ட குணம் இருக்குல்ல, இது பொது வாழ்க்கையில் இருக்க எல்லாருக்கும் வேணும். அந்தந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் அந்தந்த, ஏன்னா பெரும்பாலும் பொது வாழ்க்கையில் அரசியல் தளத்தில் இயங்கக்கூடியவர்கள் ஏதோ ஒரு வகையில் மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு இது, அதுல அவங்கவுங்களுக்கான தத்துவங்கள் மாறுபடலாம். ஆனால் எந்த தத்துவத்தை ஏற்றுக்கொண்டோமோ அதில் சமரசமற்ற ஒரு போக்கு, ஒரு போராளி அப்படிங்கறத ஐயாவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. கோபண்ணா, இப்போ என்ன விஷயங்கள் இப்போ கட்சி மாறுபாடுகள்லாம் கடந்து இப்போ திரு மகேந்திரன் அவர்கள் சொன்ன ஒரு பாயிண்ட், இன்றைய காலகட்டத்திலிருந்து நம்ம என்ன எடுத்துக்க போறோம் அப்படின்னு. காந்தியன் காலம்னு ஒன்று இருந்தது, எளிமை பெரிதாக எல்லா கட்சிகளிலிருந்தும் அந்த ஜுவாலை இருந்தது, எல்லாரும் எளிமை, இடதுசாரிகள் போராட்ட குணம். சமகாலத்தில் கட்சிகள் என்ன எடுத்துக்கணும்? ஒரு சமகாலத்தில் வாழ்ந்த மனிதர் போயிருக்கிறாரு, அவர்கிட்ட இருந்து சமகாலத்தில் கட்சிகள் என்ன எடுத்துக்கணும்? இல்லை, இப்போ தேர்தல் அரசியல் அவர் தோற்கடிக்கப்பட்டார். ஆனால் இன்றைக்கு ஊடகங்கள் மூலமாக, அரசியல் கட்சி தலைவர்கள் மூலமாக அவருடைய மரணம், இன்றைக்கு அவருடைய புகழஞ்சலி செலுத்தப்படுகிறது. நாடே இன்றைக்கி நல்ல கண்ணு நிகழ்வை பேசி கொண்டிருக்கிறது, பார்க்குறாங்க. ஆனால் இதில் என்னென்னா, கம்யூனிஸ்ட் கட்சி என்று ஒரு கட்சிக்கின்ற தலைவர் அவர், அந்த கட்சியை விட நல்லக்கண்ணுடைய இமேஜ் இன்னைக்கு உயர்ந்திருக்கு. காரணம் அவருடைய வாழ்க்கை முறை, அவருடைய தியாகம் எல்லாத்தையும் இன்றைக்கி உயர்ந்திருக்கு. ஆனால் அரசியல் இயக்கம் கம்யூனிஸ்ட் கட்சி நல்லக்கண்ணு போன்றவர்களை பெற்ற பிறகும், ஏன் பாமாணிக்கம், பாலதண்டாயுதம், எண்ணற்ற தலைவர்கள் கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இருந்திருக்காங்க. ஜீவானந்தம் இருந்திருக்கார், பி ராமூர்த்தி இருந்திருக்கார், எல்லாம் உமாநாத் எல்லாம் இருந்தும் இந்த கம்யூனிஸ்ட் இயக்கம் தமிழ்நாட்டில் இன்றைக்கி அவருடைய வளர்ச்சியை பார்க்குறப்போ மக்கள் ஏன் அவர்களை ஆதரிக்க மறுக்கிறார்கள்? அவர்கள் தொழிலாளர்களுக்காக போராடுறாங்க, உடைமை மறுப்புள்ள ஒரு இயக்கம். ஆனால் அந்த கட்சிக்கு மக்கள் ஆதரவு பெருவாரியாக இல்லாதப்போ, நான் காங்கிரஸ் கட்சின்றது வேற, பட் கம்யூனிஸ்ட் இயக்கத்தை பார்க்குறப்போ ஒரு காலத்தில் சுதந்திர போராட்டத்தில் காங்கிரஸ்குள்ளேயே காங்கிரஸ் சோசியலிஸ்ட் பார்ட்டி இருந்தது, அதில் இருந்தவர்கள் பின்னால் கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கு போனாங்க. நேருவும் கம்யூனிஸ்டுகளும் எப்படி இந்த நாட்டுக்கு ஆபத்து யாரால, கம்யூனிஸ்டுகளாலையா அல்லது வகுப்புவாத சக்திகளாலான்னு கேட்டப்போ, கம்யூனிஸ்டுகளால் எந்த காலத்திலும் ஆபத்து வராது, இந்த நாட்டுக்கு ஆபத்து வருமே ஆனால் அது வகுப்புவாத சக்திகளால் தான் வரும், நேருவே சொன்னார். ஆக கம்யூனிஸ்ட் இயக்கம் என்பது மிகப்பெரிய தத்துவம். ஆனால் இன்றைய ஆடம்பரமான அந்த நுகர்வு கலாச்சாரம் இருக்கிற இந்த சமூகத்தில் நல்லக்கன்று போன்றவர்கள் வாழ்க்கை இன்ஸ்பயர் ஆகுமா, ஊந்து சக்தியாக இருக்குமா? அது ஒரு கேள்விக்குறி. அப்படி ஒரு வாழ்க்கையை யாரும் வாழ முடியாது. அவரை முன்மாதிரியாக யாரும் அது மாதிரி ஒரு வாழ்க்கை கடுகளவு கூட வாழ. ரொம்ப முக்கியமான ஒரு நெருக்கடியான சூழலை தொட்டு காட்டுறீங்க. உலகமயமாதல், நுகர்வு கலாச்சாரம், எல்லாமே நுகர்வுன்னு இருக்கிறப்ப இன்னைக்கு அவருடைய வாழ்க்கையை நான் வீட்டில் போய் பார்த்துருக்கேன். எவ்வளவு எளிமையான வாழ்க்கை, இதை விட எளிமையா வாழவே முடியாது. அந்த மாதிரி வாழ்ந்திருக்கார். கடைசி காலத்துல இவ்வளவு புகழ்பெற்ற ஒரு மனிதர் இன்னைக்கு அரசு வீட்டு வசதி வாரிய வீட்டுல தான் இருக்க வேண்டி இருக்கு, சொத்தே அவருக்கு இல்ல. ஆனா ஒண்ணு சொல்றேங்க, இந்த உடைமை மறுப்பாளர் தியாகம் செய்தவர்கள் அவர்களை தான், மகாத்மா காந்தி தான் உலகத்துல மிகப்பெரிய புகழ்.
அது மாதிரி காமராஜர், ஜீவானந்தம், இன்னைக்கு நல்லக்கண்ணு. இந்த வரிசை வந்து இன்னைக்கும் ஜீவானந்தத்தை பத்தி பேசுறோம்ல, அதே மாதிரி நல்லக்கண்ணும் இந்த உலகம் என்றைக்கும் பேசும். ஆனா அவரை போல நாம் வாழுவதற்கு எத்தனை பேர் முன் வருவார்கள் என்பது மிகப்பெரிய கேள்வி. அதை நிறைவு சுற்று எல்லாரும் மிக மிக சுருக்கமா ரத்தின சுருக்கமா சொல்லலாம். மகேந்திரன், சமகாலத்தில் கோபண்ணா சொன்ன பாயிண்ட், இந்த காலத்தில் அவரை கடைபிடி, இந்த காலத்துக்கு அவர் பொருத்தம் உள்ளவராக நாம் மாற்ற வேண்டும். ஓகே, பொருத்தம் உள்ளவராக மாற்றுவதற்குரிய ஒரு வேலை திட்டத்தை நாம தயாரிக்கணும். அது ஒரு பொது அளவில் இப்படிப்பட்டவங்களை முன்னிறுத்தாம வந்து இளைஞர்களை நீங்க வந்து பயிற்றுவிக்க முடியாது. அதற்கான புதிய முயற்சிகள் எல்லா தரப்புலையும் எதிர்காலத்தில் தேவைப்படுது. ஐயநாதன், சமகாலத்தில் அவர் அண்ணன் வந்துட்டு ஒரு சிவப்பு துண்டை போட்டிருக்கிறார் இல்லைங்களா, அப்புறம் தீகா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கருப்பு துண்டு போடுவாங்க, விவசாயிகள் பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை துண்டை போடுவாங்க, காங்கிரஸ்காரங்க பார்த்தீங்கன்னா அண்ணன் கோபண்ணா தான் அந்த தொப்பியோட வருதில்லை, அதுக்கு ஒரு தொப்பி. இது ஒன்றுத்துக்கும் பின்னாடி ஒரு போராட்டமும் சமூக மாற்ற வரலாறும் உண்டு. ஓகே, இதை புரிந்து கொள்ளாமல் நம்ம நிகழ்கால அரசியலை புரிந்து கொள்றதே கஷ்டம். கான்ஸ்டன்டைன், அவரிடமிருந்து, அதாவது எந்த ஒரு உன்னதமான மனிதனிடமிருந்தும் இன்னொரு குளோனிங் உருவாக முடியாது. அவரிடம் இருக்கிற எல்லாவற்றையும் நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சொன்னதைப் போல சமரசமற்ற போர்க்குணமும் சமதர்ம சமுதாயத்திற்குமான அவருடைய உழைப்பை நாம் உள்வாங்கிக் கொண்டால் தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்திற்கு அது அழகு. இல்லை, இன்றைக்கு இருக்கிற இளைய சமுதாயம், ஏழையோ பணக்காரங்களோ, எல்லாருமே ஒரு ஆடம்பர வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறாங்க. வருமானம் குறைந்திருந்தாலும் அதிகரித்திருந்தாலும் ஆடம்பரமாக வாழணும், ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை முறை, அதிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் தோழர் நல்லக்கண்ணு வாழ்க்கை முறையை பார்த்து நேர்மையாகவும் எளிமையாகவும் தூய்மை, அது வந்து அரசியல்வாதிகளுக்கும் பொருந்தும், பொதுமக்களுக்கும் பொருந்தும், எல்லா சமூகத்துக்கும் பொருந்தும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாழ்க்கையை இன்றைக்கு விட்டு சென்றிருக்கிறார் தோழர் RNK. நன்றி. ஒரு வித்தியாசமான நேர்பட பேச உங்களோட ஆழமான பார்வைகளை முன் வச்சிங்க. மிக்க முறைக்கு நீங்கள் காத்தால இருந்துட்டு நீங்கள் பல விடயங்களை எடுத்து சொன்னது, தொகுத்து சொன்னது எல்லாமே வந்துட்டு இந்த சொசைட்டிக்கு நீங்கள் பண்ண ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன். அதுக்காக புதிய தலைமுறைக்கு நன்றி. மிக்க நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப